கிரீன் கலர் கிரேப்ஸ் எடுத்துக்குவோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அந்த கிரேப்ஸை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்க போறேன். மிக்ஸி ஜார்ல தண்ணி விடாம நல்லா ஃபர்ஸ்ட் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்க போறேன். கிரேப்ஸை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போறோங்க. பண்ணி எடுத்து தண்ணி கட்டி கொடுக்கறதுக்காக 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி விடாமல் கலக்கி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த கிரேப்ஸ் தண்ணிக்கு நான் 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால எவ்வளோ திக்னஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் வந்து நல்லா சூடான உடனே இப்போ நம்ம செஞ்சு வச்ச கிரேப்ஸ் தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டரோட நம்ம கொஞ்சம் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறோம். கிரீன் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபுட் கலரு. பிஞ்சு அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. நல்லா ஒரு கீ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க நல்லா ஜெல்லி பதத்துக்கு நல்லா கட்டியாய் திக்னஸா வந்துருச்சு பாருங்க. அவ ஆஃப் பண்ணிடலாங்க. ஆற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். வந்து அந்த பேன்ல ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டீங்கன்னா ஜெல்லி பதத்துக்கு வந்துடலாம். குழந்தைங்களுக்கு ஜில்லுன்னு ரொம்ப பிடிக்கும்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம்.